பேச்சு, அவரோட கனிவான ஒரு இது எனக்கு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் என்னமா செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த 4 பேரும் குழந்தைங்களுக்கு வந்து வீட்டு செலவு பண்ணணுங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னோம். அடுத்த செகண்ட் நீ ஒன்றும் கவலைப்படாதவா, எந்த காலேஜில் படிக்கிறாங்கம்மா அங்கே நான் பணத்தை கட்டிடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. பையங்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இனிமேல் யார் வந்தாலும் நான் செய்வேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பண்பு, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் இவரோட நான் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. பயணம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவரை பார்க்கும்போது ஒரு மனிதருள் மாணிக்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். தமிழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பல அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதில் நான் ஒருவராக இங்கு வருகின்றேன். ஜெகத் மிஸ்ரா சார் அவர்கள் மூன்றில் போலோடு தோன்றிய அகில தோன்றலில் தோன்றாம நன்றி என்ற திருவுருள் கூட்டுக்கு இணங்க ஒரு தனிமனிதனாக இருந்தாலும் பிறருக்காக உழைக்கக்கூடியவர். ஜெகத் மிஸ்ரா என்றால் கொரோனா காலத்தில் இவர்கள் தான் இந்த பெண்பகுதியில் கூடமே பெயர்படும். எந்தவித வேறுபாடு இல்லாமல் பிறருக்காக உழைக்கக்கூடிய நல்ல எண்ணம் படைத்தவர். நிறைய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பண்றாரு. இந்த தடவை வந்து அவர் ஓட்டு உறுதி. ஆமா. என் பேரு சரோஜா. எங்க வீட்டு பிள்ளை ஜெகநாத் மிஸ்ரா. எங்க வீட்டு பிள்ளை இல்லாம நம்மளுடைய பிள்ளை. ஒரு வார்த்தை தலைவர்கள் சொல்லிட்டா கண்டிப்பா சக்சஸ் பண்ணி தான் கொடுப்போங்க. பெண்கள் கையில நிறைய பொறுப்புகளை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் கண்டிப்பா வரணும், ஜெயிப்பார். நல்லபடியா செய்வார். மக்களுக்காக எல்லா உதவியும் செய்யறாங்க. எல்லா மக்களுக்குமே உதவி செய்யறாங்க. மக்களுக்கு எல்லாருமே நல்லபடியா செய்யறாங்க. அதுக்காக எல்லாருமே தயவு செஞ்சு